வணக்கம். இன்னைக்கு நமது வீடியோவில் வெளியே நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள பஞ்சு போலவும் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஸ்டைல் மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாயங்கால நேரத்தில் ஒரு சூடான டீயோட இந்த மொறுமொறுப்பான போண்டா இருந்தால் வேறு என்னங்க வேணும். ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையை சில சீக்ரெட் டிப்ஸோட வீட்லேயே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. மைசூர் போண்டா நல்லா சாப்பிட்டா வர்றதுக்கு மெயினான விஷயமே தயிர் தான். அதுக்காக நான் 100 மில்லி அளவுக்கு சுத்தமான மாட்டு தயிர் எடுத்துக்கிட்டேன். பவுலில் 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பால் தயிர் வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பாக இல்லாமல் பார்த்துக்குங்க. இது கூடவே இப்போ 1½ ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்போது போண்டாவுக்கு நல்ல நிறத்தையும் சுவையையும் கொடுக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல மணத்தை கொடுக்கறதோட செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது போண்டா நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா போண்டாவுக்கு மொறுமொறுப்பை கொடுக்கும். இப்போ நாம் சேர்த்த எல்லா பொருட்களையும் தயிரோடு சேர்த்து நல்லா 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் கலந்து விடும்போது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கறதுனால போண்டா நல்லா வாசனையாகவும் ஜீரணத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கும். சேர்த்துட்டு அதை தயிரோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சீரகத்தோட மனம் தயிரில் கிடைக்கும். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா மணத்தையும் கூடுதல் சுவையையும் கொடுக்கும். கருவேப்பிலையை தயிரில் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் கையெடுக்காமல் நல்லா கலந்து விடணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. போண்டாவுக்கு நல்ல மென்மையையும் மொறுமொறுப்பையும் கொடுக்கும். தயிர் கூட எண்ணெய் சேர்த்துன பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் அடித்து கலந்துக்குங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு 150 கிராம் அளவுள்ள கப்பில் 2 கப் அளவு மைதாவை தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது கையை வச்சு மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நாம் கலந்து வச்சுருக்கிற தயிர் கூடவே மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ தயிர் கூட மாவை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கலந்து எடுத்தாச்சு. அளவுக்கு மாவு பிசையும் போது ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நாம் பிசைஞ்ச மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சேர்த்த தண்ணீர் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து பிசைஞ்ச பிறகு மாவு போண்டா போடுறதுக்கு ஏற்ற பக்குவத்துக்கு நல்லா வந்துருச்சு. மாவை நம்ம சரியான அளவுக்கு பிசைஞ்சாச்சு. மாவை எண்ணெயில் கிள்ளி விடும்போது இந்த மாதிரி விழணும். அவ்வளவு தாங்க. போண்டா செய்கிறதுக்கு தேவையான மாவை சரியான பக்குவத்தில் பிசைஞ்சு தயார் பண்ணியாச்சு. மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம மாவை தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா ஊறட்டும். மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு போண்டா நல்லா புசு புசுன்னு மென்மையாக வரும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க, அரை மணி நேரத்தில் மாவு எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சுன்னு. இப்படி ஊறி வந்தால் தான் போண்டா நல்லா வெந்து பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஒரு வாணலி எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதில் போண்டா பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாணலியை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமான தீயில் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. போண்டா போடுறதுக்கு சரியான பக்குவத்தில் எண்ணெய் காஞ்சி வந்துருக்குது. நல்லா ஊறி இருக்கிற போண்டா மாவில் இருந்து இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது உள்ளேயும் வெளியேயும் நல்லா வெந்து வரும். எடுத்த மாவை இப்போ சூடான எண்ணெயில் மெதுவாக சேர்த்துக்கலாம். போண்டாக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டுக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். உடனே கிளறாமல் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அதே தானே மேலே எழும்பி வரும். இப்போ பாருங்கள், போண்டாக்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்து எண்ணெய்க்கு மேலே வந்துருச்சு. அதுதான் சரியான பதம். போண்டாக்களை நல்லா வேகும்போது நம்ம அடிக்கடி இப்படி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதுதான் போண்டா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக செவந்து உள்ள மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், போண்டா 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதோட வாசனையும் ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது. இப்போது ஒரு அரைக்கரண்டி வச்சு போண்டாவில் இருக்கிற எண்ணெயை நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், போண்டா எவ்வளவு குண்டு குண்டாக மொறுமொறுப்பாக வந்திருக்கு. வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு இது மாதிரியே பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிற நம்மளோட சுவையான மைசூர் போண்டா ரெடியாகி வந்துருச்சு. இப்படி ஒரு முறை ஹோட்டல் சுவையில் மொறுமொறுப்பான மைசூர் போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. சுவையான போண்டாவோட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடும்போது மிக அற்புதமாக இருக்குங்க. சுவையான மைசூர் போண்டாவை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். பஞ்சு போலவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கிற அந்த மைசூர் போண்டா செய்முறை விளக்கம் எப்படி உள்ளது என்று உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செஞ்சு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்ய மறக்காதீங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?